இங்க ரோகிணியுமே மனோஜ்க்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கிட்ட எல்லார்ட்டையுமே ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க மனோஜோட கடனை எல்லாம் அடைக்கிறதுக்காக அவங்க தன்னோட பியூட்டி பார்லரை வித்துட்டதா சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் விஜயாக்கு தூக்கி வாரி போடுது. அப்பனா உங்க அப்பா பணக்காரரும் கிடையாது, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இப்ப பியூட்டி பார்லரும் கிடையாது, அப்ப நீ ஒண்ணுமே இல்லாதவதானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அண்ணாமலையுமே நீ பியூட்டி பார்லரை வித்த விஷயம்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஏற்கனவே இங்க முத்துக்கும் இன்னொரு பக்கம் அண்ணாமலைக்கும் இங்க ரோகிணி பியூட்டி பார்லர் வித்ததா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அப்ப அண்ணாமலையுமே எங்க பாரு, நீ ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக வித்தன்னு சொல்லி நாங்க அதை பெருசா எடுத்துக்கலாமா, ஆனா நீ மனோஜ்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. இப்போ நீ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க ஏத்துக்கிறோம். இப்போ இது எல்லாமே உண்மைதானா இல்ல இதுவுமே பொய் தானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இதை கேட்ட உடனே ரோகிணியுமே லைட்டா பதட்டமாகறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் வாயை திறந்து இல்ல மாமா இது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி சைலண்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க அண்ணாமலையுமே இங்க பாருமா, இதுக்கு மேல நீ எங்ககிட்ட ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தா அதை நீ சொல்லிடணும். இதுக்கு மேல இதை எதையுமே மறைக்காம பேசினா மட்டும்தான் இந்த விஷயத்துல எங்களால தெளிவா முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எங்க அண்ணாமலை சொல்றாரு. இதை கேட்டவொடனே இங்க ரோகிணியுமே இல்ல மாமா இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தனக்கு பையன் இருக்கிற விஷயத்தையும் தான் அம்மா உயிரோடு இருக்கிற விஷயத்தையும் ஓப்பனா சொல்லாம இங்க ரோகிணி மூடி மறைச்சிடுறாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனை சரியான போதும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இதை மட்டும் சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனால் அதை விட பெரிய விஷயம் அவங்களுக்கு பையன் இருக்கிறது தான். அந்த விஷயத்த ஓப்பனா பேசாம விட்டுறாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆனாலும் அதுக்கப்புறம் பாட்டியுமே எங்க பாரு ரோகிணி நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே விஜயா பயங்கரமா தண்டனை கொடுத்துட்டா, அதுவே போதும், இதுக்கு மேல உனக்கு தண்டனை தேவையில்ல. இனிமேல் நீ மனோஜ் கூட ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழணும். அது மட்டும் இல்லாம என் பேரன் நல்லபடியா வாழ்றதுக்கு நீ தான் கரெக்டா இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே வான் பண்றாங்க. வான் பண்ணது மட்டும் இல்லாம மீனா நீ போய் கற்பூர தட்டை எடுத்துட்டு வாப்போ அப்படின்ற மாதிரி மீனாவை உள்ள அனுப்புறாங்க. அதே நேரத்துல விஜயாவுமே இங்க பாருங்க எதுக்காக இவகிட்ட இப்படிலாம் நின்று பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஏமாத்தினவெல்லாம் நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது, முதல்ல இவளை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இன்னுமே விஜயா கொதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற பாட்டியுமே இங்க பாரு விஜயா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ பணத்து மேல ஆசைப்பட்டதுனாலதான் உன்னை நம்பி வந்த உன் மருமக இப்ப கடைசியில பணக்காரியா இல்லாம போயிருக்கா, இதுக்கு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமே நீ தான். இப்ப நீ என்னமோ ரொம்ப யோகிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்போ எதை நம்ம பண்ணா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமோ அதை மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். இப்போ ரோகிணி கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவ இனிமேல் எந்த ஒரு பொய்யும் சொல்லாம இங்க மனோஜ் கூட நிம்மதியா வாழ்ந்தா போதும், வேற எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயவுமே என்ன பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட இடத்துல இருந்து வந்த இவ என் பையனுக்கு மனைவியா இங்கே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாட்டியுமே இங்கே பாரு நான் சொல்கிறதான் ஃபைனல், இதுக்கு மேலே நீ தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே மீனா வந்த உடனே இங்கே ரோகிணிட்ட அந்த தட்டை நீட்டி இங்கே பாரு ரோகிணி இதுக்கு மேலே நீ ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் மனோஜ்காக நீ வாழணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீ மறைக்க மாட்ட. இப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நீ சத்தியம் பண்ணிட்டு நீ எப்போ போல இந்த வீட்டுக்குள்ள போ, இனிமேல் யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க, யாரும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்க பாட்டி சொல்றாங்க. அப்போ கரெக்டாக ரோகிணியுமே அந்த கற்பூர தட்டையுமே பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் பையன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிருஷ்ண பத்தியும் அதே நேரம் தன்னோட அம்மாவை பத்தியும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மேலெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம அவங்களோட சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக மறுபடியுமே ஒரு பொய் சத்தியம் பண்றாங்க. அந்த சத்தியத்தை பண்ணிட்டு எப்பவும் போல மனோஜோட ரூம்குள்ள போறாங்க. ஆனா போகிறதுக்கு முன்னாடி இங்க முத்துவையும் மீனாவையும் பார்த்து ரொம்பவே கோபத்தோட முறைச்சிட்டு போறாங்க. ஏன்னா அவங்களோட இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கான முக்கியமான காரணமே முத்து மீனா தான் அப்படின்ற மாதிரி அவங்க மேல ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பிரவுன் மணி மாட்டினதுக்கான காரணம் முத்து அப்படின்றதுனாலதான் இவங்க மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த இங்க மீனாவுமே தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க ரோகிணி உள்ள போனதுக்கு அப்புறம் இங்க முத்துவை தனியா கூட்டிட்டு போயிட்டு மீனாவுமே இங்க பாருங்க எனக்கு இனிமே ரோகிணி மேல சந்தேகமா இருக்குங்க, அவங்க பார்வையில ஏதோ ஒரு பொய் தெரியுது, ஏன்னா அவங்க உண்மையை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, உண்மை சொல்லியிருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இன்னுமே அவங்க கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க அப்படின்ற மாதிரி இங்கே மீனா சொல்கிறாங்க. இது கேட்ட முத்துவுமே நீ சொல்கிறது சரிதான் மீனா, எனக்குமே அங்கே ரோகிணியோட பார்வையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கரமாக தெரியுது, அவன் நம்ம மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்கான்னு தெரியுது. அதை விட இன்னொரு பக்கம் அவரோட மனசுக்குள்ளே இன்னுமே நிறைய புதைக்கப்பட்ட உண்மைகள் இருக்குது, முதல்ல அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இங்கே மீனாவும் முத்துவும் அடுத்த திட்டத்துக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே பாட்டியுமே விஜயாவை கூப்பிட்டு இங்கே பார் விஜயா ரோகிணியோட பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு, மறுபடியுமே நீ ரோகிணியை ஏதாவது பிரச்சனை பண்ணுறது அவளை அடிக்கிறது அவளை தொந்தரவு பண்ணுறதுன்னு ஏதாவது வச்சுக்கிட்டேன்னா உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழ்றதுக்கு நீ தான் வழி விட்டு நிற்கணும், தேவையில்லாமல் அவங்க கிட்ட தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டியுமே விஜயாவை மிரட்டுறாங்க. இப்போ விஜயாவுக்குமே வேற வழி இல்லாததுனால அவங்களும் ரொம்பவே சைலண்டாக அமைதியாக உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியுமே அண்ணாமலை என்னை கொண்டு போய் ஊரில் விட்டுட்டு வந்துருப்பா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், நான் அங்கேருந்து வரும்போது அவசர அவசரமாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையுமே சரிம்மா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் இங்கே பாட்டியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ரூமுக்குள்ளே போன
ரோகிணியுமே இந்த பக்கம் வந்து ரொம்பவே கோபத்தோட இங்க முத்து மீனா அது மட்டும் இல்லாம விஜயா மேல ரொம்பவே வெறித்தனமா கோவத்துல இருக்காங்க. ஏன்னா விஜயா தன்னை கை நீட்டி அடிச்சதுல அவங்க ரொம்பவே வந்து ஹர்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னை நீ ஒண்ணுத்துக்காகாதவன் சொன்னல, இனிமேல் பாரு உன் லைஃப்ல நீ தான் ஒண்ணுத்துக்காகாதவளா போற அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவை பழி வாங்குறதுக்கு ரோகிணி திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இவங்க அவங்களோட மன திருப்திக்காக இங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமா இங்க மனோஜ் பறி கொடுத்த பணம் அந்த 30 லட்சம் மட்டும் இப்போ எப்படியாவது ரோகிணி கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க உண்மையிலுமே வந்து ஒரு பயங்கரமான வில்லியா மாறிடுவாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இங்க சிட்டி டைரக்டா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம ரோகிணி மேடம், நீங்க கேட்ட மாதிரி அந்த பணத்தை ஆட்டையை போட்டு போனால அவன் வீடு எங்க இருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்க அவரை பிடிக்க தான் போயிட்டு இருக்கோம். அந்த ஆளை மட்டும் பிடிச்சிட்டோம்னா உங்களோட பணம் எல்லாம் உங்க கைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரோகிணியுமே ரொம்பவே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, சிட்டி சீக்கிரம் அந்த பணத்தை கைப்பற்றுங்க, சொல்ல போனா அந்த பணத்து மூலமா நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவையும் இன்னொரு பக்கம் மீனாவையும் முத்துவையும் பழி வாங்குறதுக்கு இங்க ரோகிணி பயங்கர வில்லத்தனமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி இங்க விஜயாவுமே பார்வதி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி மறுபடியுமே எங்க அத்தை வந்து எல்லா விஷயத்தையும் சமாதானப்படுத்திட்டாங்க. அந்த ரோகிணிக்கு எந்த ஒரு சொந்தமும் கிடையாதான், அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு ஓடி போனவன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரோகிணியை பத்தி ரொம்பவே அவமானப்படுத்தி பார்வதிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதியுமே, இங்க பாரு விஜயா, அவ என்ன இருந்தாலும் அவன் மருமக, இப்ப மறுபடியும் நீ அவளை அவமானப்படுத்திட்டு இருக்காத, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு, ஆமா ஆமா, என் வீட்டுக்கு வர்ற மருமக எல்லாருமே என்ன மதிக்காத மாதிரியே முட்டாளாவும் இருக்காளுங்க, என்ன பண்றது, அந்த மீனா பாரு என் வீட்டுக்குள்ள வர்றது கூட அவளுக்கு தகுதி கிடையாது, ஆனா அவெல்லாம் என்னோட மருமக. அதை விட இந்த ரோகிணி நினைக்கிறதுக்கு எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. நான் வேலையா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த ரோகிணியும் மனோஜையும் பிரிக்கிற வேலையை தான் பார்க்கணும். என் பையனுக்கு இவ மனைவியே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி போய் சொல்லி என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கால, அது மட்டும் இல்லாமல் என் பையனோட மனசை மாற்றி கடைசியில் அவனை எனக்கு எதிராகவே மாற்றிட்டான். மனோஜுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்து கூட அவன் என்கிட்ட எதை பற்றியும் பேசாமல் இருந்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரோகிணி தான். முதல்ல என் பையனையும் ரோகிணியும் பிரித்து அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் பார்வதிட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரோகிணியுமே வித்யா கிட்ட டேரெக்டாக போயிட்டு வித்யா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வித்யாவுமே, என்ன ரோகிணி இது, உன்னை பற்றியான உண்மைகளை சொல்லியிருக்க, அப்போ கிருஷ்ண பத்தியும் உங்க அம்மாவை பத்தியும் சொல்லிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே வித்யாவை பார்த்துட்டு எங்க ரோகிணியுமே, இங்க பாரு வித்யா, நீ நினைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரே டைம்ல சொன்னா எனக்கு தான் பெரிய ஆபத்து, அதனாலதான் இந்த விஷயங்களை நான் மூடி மறைச்சிருக்கேன். இது கண்டிப்பா ஒரு நாள் நான் வெளியில கொண்டு வருவேன். இப்பதான் மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமா எனக்காக பேச ஆரம்பிச்சிருக்கான். இப்ப அவன் முழுசா என் கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் அதை அவன் சரின்னு சொல்லி கேட்பான். அதுக்காக தான் நான் அவனை என் கட்டுப்பாட்டு கொண்டு வர போறேன். அது மட்டும் இல்லாம என்னை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள என்னை அவமானப்படுத்தின என் அத்தையை நான் பழிவாங்க விட மாட்டேன். அதை விட முக்கியமா அந்த முத்துவையும் மீனாவையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஏன்னா என்னோட இந்த நிலைமைக்கான முக்கியமான காரணம் அந்த மீனா தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டு இருக்க வித்யாவுமே, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, மீனா என்னடி பண்ணாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கடி, சம்மந்தம் இல்லாம மீனாவையும் முத்துவையும் பழி வாங்குறேன்னு நினைச்சு நீ தேவையில்லாம உன்னோட நிலைமையை நீ மாத்திக்காத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்க பாக்குறாங்க. ஆனா ரோகிணி இருக்கிற கோபத்துல வித்யாவோட கண்ணத்துல பலார்னு ஒரு அற விட்டது மட்டும் இல்லாம, என்ன வித்யா என் கூட இருந்துகிட்டு அந்த மீனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை இங்க நடக்கிற விஷயங்களை பத்தி எல்லாம் மீனா கிட்ட நீ வந்து துப்பு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே வித்யாவுமே, என்ன ரோகிணி இது இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னோட ஃப்ரெண்ட் அடி, நான் எதுக்கு மீனா கிட்ட இப்படி பேச போறேன், சொல்லப்போனா அவங்க ரொம்ப கெட்டவங்களாம் கிடையாதுடி, நல்லவங்க தாண்டி அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரை பத்தி பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ரோகிணியுமே, இங்க பாரு, என்கிட்ட அவங்கள பத்தி பாசிட்டிவா பேசாத, நீ என்ன பேசினாலும் சரி, எனக்கு அவங்க மேல இருக்க கோபத்தை நான் கண்டிப்பா காட்டாம விட மாட்டேன். அவங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவங்க 2 பேரையும் நான் கண்டிப்பா அனுபவிக்க வைப்பேன். அவங்க லைஃப்ல என் காலில் விழுந்து கதற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வர வைப்பேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி பயங்கரமா சவால் விட்டுட்டு இருக்காங்க.